முன்னாடி பொண்ணுடா. டீசன்ஸே இல்லை மச்சான். அதெல்லாம் பார்த்துட்டா. யாரா இந்த பொண்ணு? எதுக்கு இவ்வளோ ஃப்ளக்ஸு? இதோ ஒரு வெட்டி விக்கிபீடியா இருக்குது, அதுகிட்ட கேள்வி சொல்லும். எஸ் ஐ நோ அபவுட் ஹர். அவ பேர் ஜெனி. சப வாய்ஸ் சப ஃபிகர். இது வரைக்கும் 435 ரீல் 127 ஸ்டோரிஸ் போட்டிருக்கா. ஓகே, உனக்கு அந்த பொண்ணோட மியூசிக் ப்ரோக்ராம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? ஆசை மட்டும் இருந்தா போதாது. டப்பு பார்த்துக்கலாம்டா. சரி, அந்த பாக்ஸிங் பத்தில் நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது, நீ என்ன ஆச்சு? இந்த 3 மாசத்துல ஐயா பெரிய ஹீரோ. எப்படியாவது ஹீரோ ஆயிடுறா. உன்னை வச்சு தான் நாங்கள் 3 பேரும் செட்டில் ஆகணும். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலைக்கே போகிறதில்ல. ஐ வெரி சாரி. டேய் கரெக்டரா? டேய் எப்படியா ஜெயிச்சிடுறா. ஆமா, அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. இப்போதான் ஒன்று போகிறப்ப பக்கத்துலயே. ரொம்ப நேரமா சொல்லணும் இருக்கிறேன். எப்படிரா? யாரா? ஜொன்னி குன்னா ப்ரொஃபைல் துபாயிலேருந்து வந்திருக்காளா? எப்படி பார்த்துட்டு இருக்க? உங்களை எவ்வளோ பார்த்தாலும் திகட்டவே மாட்டேங்குது. அப்படியா? அப்புறம் எதுக்கு என்னோட ஷோக்கு வர முடியாதுன்னு சொன்ன? ஜெனி, உங்களுக்கு தெரியும்ல செல்லம், அன்னைக்கு சிங்கப்பூரில் காம்படிஷன், மிஸ்டர் ஒலிம்பியா மென்ஸ் ஃபிசிக் சாம்பியன். அதான் என் ஆம்பிஷன். நான் போகும்போது எல்லாரும் என்னை பார்த்து மிஸ்டர் ஒலிம்பியா போகிறாரு, மிஸ்டர் ஒலிம்பியா போகிறாரு அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி நீ எனக்காக எவ்வளோ காம்படிஷன்ஸ் மிஸ் பண்ணியிருப்ப. Do you remember? ஹவுஸ் யுவர் எக்ஸ் லவர் கார்த்திக்? அந்த இடியட்க்கு தான் லவ்க்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல. நீயும் அப்படிதானா? சாரி, விட்டுடு. 10 years, 10 வருஷம். சின்ன சின்ன ஸ்டேஜ் ஷோஸ்லேருந்து மியூசிக்கல் ஆல்பம்ஸ் வரைக்கும் நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணோம். ஒரு நாள் என் பர்மிஷன் இல்லாமல் என்னை தொட்டான். ஒரு பொண்ணுக்கு தெரியும் குட் டச் எது, பேட் டச் எதுன்னு. அது நடந்த அன்னைக்கு நான் இழந்தது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவன் மூஞ்சியை பார்த்தாலே ஓங்கி அறையணும் போல இருக்கு. இப்போ எதுக்கு நீ அவனை பற்றி பேசுற? அதான் சாரி சொல்லிட்டேன்ல, விட்டுடு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். பார்த்து. ஆய் மாடி டாடி. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன். சாப்பிடல. சாப்பிட்டீங்கன்னா வண்டி அங்கேயே விட்டுட்டு டாக்ஸியில் வான்னு சொன்னால் கேட்குறியா? ஷூட்டிங்கில் என்ன நடந்துச்சு கேள. அதுக்கு என்னப்பா, எப்பயும் நடக்கிறது தானே. 113 ஆடிஷன், ஹீரோ சான்ஸ். ஹீரோ சான்ஸா? ஹீரோ மாதிரி சான்ஸ் புட்டிக்கிச்சு. பாத்து ஏண்டா எல்லா சரக்கையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டியா? அரசியல்ல இதெல்லாம் சகஜம் தானே. லிவருக்கு என்ன பிராண்டெல்லாம் தெரியாதுமா. உள்ளே போனால் அதால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்யும். அண்ணா, மோர் குடிச்சிட்டு சாப்பிட்றியா இல்லை சாப்பிட்டு மோர் குடிக்கிறியா? சரி, இங்கே எல்லாமே அவைலபிள். நீ வாயை மூடுறி. இங்க பாரு, இப்போ சாப்பிட்றியா இல்லை குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றியா? அட நீ வேறம்மா, குளிச்சா பிள்ளைக்கு மப்பெல்லாம் இறங்கிடும். நீ சாப்பிட்டு படுப்பா. ஓ, குடிச்சிட்டு வந்திருக்க யாரும் திட்டமிட்டாங்கிறாங்களே. பேட் ஃபேமிலி, பேட் வைப்ரேஷன். ஒன்று நான் அப்பாவை பெற்றதுக்கு பதிலாக வேற யாரையும் பெற்றிருக்கலாம். நீ ஏன் சொல்ல மாட்ட? வேற ஜாதகம் தேடலாமா? ஹாய் காய்ஸ், ஹவ் ஆர் யூ? நான் உங்க கார்த்திக் பேசுறேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்காக நான் டைரக்டா ஒரு சாங் போறேன். சரிங்கடா, நல்லா சரிங்க. பட்டார் டிவி ஆஃப் பண்றா. ஆஃப் பண்றான். ஊரே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடா டிவியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? மானமே போச்சு. வெளியில என்னால தலை காட்ட முடியலடா. இந்த நாயை ஒரு பொண்ணு பாட்டிலால் அடிச்சு மூஞ்சை கிழிச்சு விட்டு இருக்கு. உங்களை ஒருத்தன் நட்ட நடு ரோட்ட நல்லா வச்சு செஞ்சிருக்கான். என்னதான்டா நடக்குதுங்க? மாப்பிள்ளைங்களா,
ஹார்பர்ல பூந்து சரக்கு மொத்தத்தையும் கிங் மார் தூக்கிட்டு போயிட்டான். ஆமா நல்ல கறி மீனும் துண்ணுட்டு பொதி மாடு மாதிரி உன் கூடவே இருப்பானுங்களே, அவனுங்களாம் எங்க? அவங்களாம் என்ன டிஸ்சார்ஜ் ஆகலாமாமா? டேய் இந்தடா அப்புறம் சாப்பிடலாம். சொல்லு மாமா. டேய் நீ எவங்கிட்டயும் அடி வாங்கி படுத்ததில்ல, நம்ம மானம் மட்டும் போல கோடிக்கணக்கில் வியாபாரமே போச்சுடா. வீரமணியும் கிங் குமாரும் அவனுக்கு பவரை வச்சு நம்ம குடோன் எல்லாம் மூடிட்டானுங்கடா. இனி ஹார்பர் மொத்தமா அவன் கண்ட்ரோல் தான்டா. அப்புறம் நம்ம ஹார்பர் முன்னாடி நின்று பஞ்சு முட்டையை சப்பி சாப்பிட்டு இருக்க வேண்டியதுதான். மாமா கிங் குமாரை போட்டுடலாமா? ஏய் மொடசாம்பிராணி மாதிரி பேசாதடா. ஓ மேல கை வச்சானே அவனை முதல்ல போட்டு தள்ளுறா. மாமா எங்களை அடிச்சவனே போடுற, பிசினஸ் அழிச்சவனே போடுற. உங்களை அடிச்சது யாரா? கண்ணா லைஃப்ல எப்பவுமே ஹோப் தான் முக்கியம். தோல்வியை நம்ம சரியா கத்துக்கணும்னா அதுக்கு நம்ம நிறைய வாட்டி தோக்க வேண்டியிருக்கும். So never give up பாலா, never give up. ஒரு நாள் one day your day will come. கரெக்ட். டேய் டெய்லி வெளில கிளம்பும்போது ஏதோ கோட்டையை பிடிக்கிற மாதிரி தான் போகிறேன். திரும்பி வரும்போது பார்த்தா தான் கோட்டையை விட்டு வரேன். எப்போ தான்டா ஜெயிப்ப? வெரி சூன். எனக்கு ஹீரோவா வில்லனா? படத்துல ஹீரோ, உனக்கு வில்லன். சரி சரி, எனக்கு எத்தனாவது ஆடிஷன்? 111. ஐயோ 111 சார், 114 114வது. என்னமோ உன் பிள்ளை கவுண்டிங் கூட கரெக்டா வச்சுக்க மாட்டான். எண்ணிக்கை முக்கியம் இல்லடி, எய்ம் தான் முக்கியம். என் புள்ள என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஹீரோவா வருவாண்டி. அம்மாக்கு தெரியும் தான் புள்ள என்னவா வருவான்னு. அம்மா தான். டேய் அப்பா அப்பா உப்புக்கு சப்பா வரமா. அம்மா உன் அன்பும் பாசம் இருக்கிற வரையில உன் மகனா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாம்மா. அந்த நம்பிக்கையில தாம்மா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அம்மா என்னை விட்டு போயிடாதம்மா. நீ போயிட்டா நான் அனாதை ஆயிடுவோம்மா. எனக்குன்னு யாருமா இருக்காங்க? சொல்றா. அம்மா இனிமே உன்னை எப்பமா பாப்ப? நீ பார்க்கவே வேணாம், ஏற்கனவே அந்த இடத்த நான் பார்த்துட்டேன். அம்மா உன் அன்பும் பாசம் இருக்கிற வரையில உன் புள்ள நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த நம்பிக்கையில் தாம்மா நான் வாழ்ந்துட்டே இருக்கேன். அம்மா என்னை விட்டு போயிடாதம்மா. நீ போயிட்டா நான் அனாதை ஆயிடுவோம்மா. அம்மா உன் அன்பும் பாசம் இருக்கிற வரையில உன் மகன் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். In the heart of city, where the streets are mean, call me the kingpin, ruling the scene. Got my crew on lock, we run this block. Step to me wrong. நான் மைக்கில் 24 குடிக்க வேண்டியது, துண்ண வேண்டியது, பேல வேண்டியது, ரிட்டைர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ற போல. எப்பா வாங்கின அடிக்கி ஆட்டு தலைகறி, மாட்டுவால் சூப்பு நல்லா துண்ணிட்டு உடம்ப தேத்தே. நான் முறைகிற குமார், கிங் குமார். டேய் டேய் சே அடங்கடா. பார்ட்னர் பார்த்தல. எப்பா நீ பேசுவா. வீரமணி தெரியும்ல. ஆமா கடல்ல இருக்கிற மீன்லாம் உனக்கு சொந்தம்னு சொன்னியாமே. டை மைக்கேல், கடல்ல இருக்கிற நெத்திலி மீன்ல இருந்து திமிங்கால வரைக்கும் ஒத்த ராஜாடா இந்த வீரமணி. ஏய் உங்க ஆட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு டேய். ஓகே இனிமே இந்த ஹார்பர்ல உங்களை யாரையாவது பார்த்தோம், பார்த்த இடத்துலயே உங்களை எல்லாரையும் குழி தோண்டி புதைச்சிருவேன். இது சொல்லிட்டு போத வந்த. ஏன்பா ஒரு பஞ்ச போட்டு வந்துட்டா? மைக்கிளே இனிமேட்டு எல்லாமே நல்ல நேரம் தான். உனக்கு இல்லை எனக்கு. நான் பிரீமியம் கார் ஷோரூம் ஒன்று ஆரம்பிக்க போறேன். அதை இந்த உலகத்துக்கே தெரிய வைக்கிறதுக்கு பெருசா ஒரு கச்சேரி நடத்த போறேன். அதுக்கு டிக்கெட் இல்லைன்னா பசங்க உள்ள விட மாட்டாங்களே. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 டிக்கெட் கொடுங்கடா. இந்த அப்படி ஃப்ரீயா வருதுன்னு ஷோக்கு வர விட்டுறாத. டோன்ட் மிஸ் இட். ஓகேவா? சாப்பிடு, உடம்பு தேத்து, மறக்காம வந்துடு. பாப்பா போலாம். சட்டி சுட்டதடா, கை விட்டடா. என்னண்ணே இப்போ நாம் தோற்றுருக்கோம். தோத்தவ எப்போதும் கம்முன்னு தான் இருக்கணும்.
அது புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி.